வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து ஆடி போகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி என்ன லன்ச்சு வந்து செய்யலான்னு யோசித்தேன். லன்ச் வந்து எப்போவுமே விரதமாக போகிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக வந்து சப்பாத்தி வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே சப்பாத்தி தான். காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்டு மதியானத்துக்கு சப்பாத்தி வந்து பண்ணியாச்சு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு என்னுடைய ரொட்டீன் க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாத்திரம் வளர்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு துடைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன். என் பையன் வந்து சில்லி சப்பாத்தியாக வேணும்னு கேட்டிருந்தான். அவனுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் அத்தை வந்து ரசம் வச்சு சூடாக வந்து ரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு அவளுக்கு அதை வச்சு கொடுத்துட்டு நேற்று வச்ச உருண்டை குழம்பும் மிச்சம் இருந்தது, அதையே வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறையா காய்ச்சிருந்துச்சு. மழையெல்லாம் பெய்யறதுனால கொஞ்சம் நல்லாவே காய்ச்சிருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சு பறித்து வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி ஆடி புறங்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு வளையல் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. காலையிலையும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி டிஃபனாக இருக்குன்ட்டு என் பையன் என்றைக்காவது கடையில் வாங்கின மேகி வந்து செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தான். சரின்ட்டு அவங்களுக்காக அதை செஞ்சு கொடுத்துருந்தேன். பாப்பா வந்து ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இது எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.